மகளிர் நலத்திட்டங்கள் திமுக வர்சஸ் அதிமுக. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சியோட தேர்தல் வாக்குறுதி அந்த கட்சிக்கான வெற்றியை உறுதி செய்யுங்கிற சூழல் தமிழகத்தில் நிலவி வருது. 2021 தேர்தலில் திமுக மகளிர் உரிமை தொகைங்கிற திட்டம் மூலமா பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்துச்சு. இந்த வாக்குறுதி அந்த கட்சியோட வெற்றியை உறுதி செஞ்சதா தேர்தல் முடிவுகள் அமைய இந்த திட்டத்தை பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் தங்களோட மாநிலங்கள்ல இப்போ செயல்படுத்திக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட விரிவாக்கத்தை வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற பேர்ல அரசு பெரிய விழா எடுத்து செஞ்சிருக்கு. இதன் மூலமா இப்போ 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையா வழங்கப்பட்டு வருது. இந்த தொகை நிச்சயம் உயரும்னு அதே விழாவில் முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. திமுக போலவே அதிமுகவும் பல்வேறு மகளிர் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் மகளிர் நலத்திட்டங்களை அதிகமா கொண்டு வந்தது திமுகவா அதிமுகவா? எந்த கட்சியோட திட்டங்கள் பெண்கள் வாழ்வை மேம்படுத்தி இருக்கு? ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க மகளிர் நலத்திட்டங்கள் காரணமாக இருக்கா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 1991 ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா தலைமையிலான அரசு 1992 ஆண்டு சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்போ பரவலா இருந்து வந்த பெண் சிசு கொலைகளை தடுக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், மடிக்கணினி, +2 படிச்ச பெண்களுக்கு கல்வி உதவித்தொகையா 25,000 ரூபாயும், உயர்கல்வி படிச்ச பெண்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டுச்சு. ஏழை பெண்களின் திருமணத்திற்காக தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், பணிபுரியும் பெண்களுக்கு மகப்பேறு நிதி உதவிய 12,000 அதிகரிச்சது, 6 மாத பேறுகால விடுப்பு, பேருந்து நிலையங்கள்ல தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைன்னு பெண்களுக்கான நலத்திட்டங்களா அணிவகுத்திருக்கு. வேலைக்கு போற பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டம் மூலமா 50% மானியத்துல இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம், அடுப்படியிலேயே வாழ்க்கையோட பெரும்பகுதியை கழிச்ச குடும்ப தலைவிகளோட சுமையை குறைக்கும் விதமா விலையில்லா மிக்சி, கிரைண்டர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டுச்சு. பெண் தொழில் முனைவோருக்கான தொழிற்பேட்டைகள், பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமா 11 சட்டங்கள் இயற்றப்பட்டதோடு அதுக்கு உடனடியா தண்டனை கிடைக்க வழி செய்யற மாதிரி மகளிர் விரைவு நீதிமன்றங்களையும் அமைச்சதும், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைச்சதும், உள்ளாட்சி தேர்தலில் மகளிர் ஒதுக்கீட்டை 50% அதிகரிச்சதும் அதிமுக ஆட்சியால முன்னெடுக்கப்பட்ட முக்கியமான திட்டங்களா பார்க்கப்படுது. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு முதல் பெண் முதலமைச்சரை கொடுத்ததும் அதிமுக தான் அப்படிங்கிற முக்கியத்துவத்தையும் அந்த கட்சி பெற்றிருக்கு. 1989 பெண்களுக்கு சொத்துல சம உரிமை சட்டத்தை கருணாநிதி நிறைவேற்றினாரு. காவல்துறையில பெண்களை முதல் முறையா சேர்த்ததும், பெண்களுக்கு உள்ளாட்சி துறையில 33% அளிச்சதும் கருணாநிதியோட ஆட்சி காலத்துல தான். 1989 தர்மபுரியில தான் கருணாநிதி முதல்வரா இருந்தப்போ மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. மேலும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டங்களும் கவனம் பெறுது. இதை தவிர 2021 ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்று ஸ்டாலின் முதல்வரானதும் அரசு பேருந்துகள்ல மகளிர் விடியல் இலவச பேருந்து பயண திட்டம், கடந்த 2023 ஆண்டு அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சு உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற புதுமை பெண் திட்டம், இது தவிர பெண் தொழில் முனைவோர் பணி நிமித்தமா வெளியூர்கள்ல தங்கி வேலை செய்ய தோழி விடுதி திட்டமும், சிப்காட் வளாகங்கள்ல குழந்தைகள் காப்பகங்களும் ஸ்டாலின் அரசால கொண்டு வரப்பட்டிருக்கு. பெண்களுக்காகவே போன வருஷம் மாநில மகளிர் கொள்கை 2024 கொண்டு வரப்பட்டிருக்கு. அறநிலையத்துறையில பெண் ஓதுவார்கள் நியமனம், இதுல முதல் முறையா சகாஞ்சனாங்கிற 28 வயசு பெண் ஓதுவார் மாடம்பாக்கம் தேனபுரீஸ்வரர் கோவில்ல நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளோட நலத்திட்டங்களால பெண்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளையும் முன்னேறி இருக்கிறதா பல தரவுகள் சொல்லுது. தமிழ்நாட்டில் சேவை உற்பத்தி துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள்ல பெண்களோட பங்கேற்பு 58% இருக்கு. இது குஜராத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் 39% தான் இருக்கு. பாரம்பரியமா தமிழ்நாட்டு பெண்கள் விவசாய வேலைகள்ல இருந்து மற்ற துறைகளுக்கு மாறி இருக்கிறத இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்திய அளவுல ஒட்டுமொத்த உற்பத்தி துறையில வேலை செய்கிற பெண்கள்ல 28% பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தொழில் மையமான மாநிலங்களா அறியப்படுற குஜராத்லையும் மகாராஷ்டிராவிலையும் இந்த சதவீதம் 13 மற்றும் 11 இருக்கு. குறிப்பா
தமிழ்நாட்டுல அரசு வேலைகள்ல 52% பேர் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமா பார்க்கப்படுது. ஆனாலும் திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்யற தமிழகத்தோட பிற கட்சிகள் பெண்களுக்கு இலவசங்களை கொடுத்து வாக்குகளுக்காக தேர்தல் அரசியலையே செய்யறாங்கன்னு, அவங்கள முன்னேற்ற மாதிரியான மக்கள் அரசியலை செஞ்சாதான் எல்லாரும், குறிப்பா பெண்களும் சுய சார்புடையவங்களா இருப்பாங்கன்னு வைக்கிற வாதங்களும் தவிர்க்க முடியாததா இருக்கு.